அனைவருக்கும் வணக்கம். சொந்த வீடு அமைவதற்காக முருகப்பெருமானுக்கு 9 வாரம் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சொந்த வீடு உங்களுக்கு அமையும். இடம் வாங்கி வீடு கட்டுவதற்காக இந்த வழிபாடு செய்து பாருங்க. எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம். சொந்த வீடு அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஒரு கனவு இல்லம். அதாவது ஒரு குடிசையில் இருந்தாலும் நம்ம சொந்தமாக அது நம்ம குடிசையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருக்குமே அது எதிர்பார்ப்பு ஒன்று. இருக்கிறதுக்கு வீடும், உடுத்துறதுக்கு உடையும், சாப்பிட்றதுக்கு நல்ல உணவும் யாருக்கு 3மே சிறப்பாக அமைகின்றன அவர்களுக்கு எல்லாமே சாத்தியமாகும். எல்லாமே சகலமும் உண்டாகும். எவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவங்க சமாளிச்சிடுவாங்க. இந்த 3ம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வாழ்வுக்கு தேவையானதே ஒரு அத்தியாவசியமாக தேவைப்படுறதே இந்த 3ம் தான். இந்த 3ல் 2 நமக்கு எளிமையாக கிடைத்திடும். நம்ம உழைத்தால் கிடைத்திடும். அதாவது உணவு மற்றும் உடையும். ஆனால் அந்த சொந்த வீடு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு அதற்கு நிறைய பணம் செலவாகும். நிறைய பணம் சேர்க்க வேண்டும். ஒரு வீடு சின்ன வீடு ஒரு குடிசை நம்ம போட்டால் கூட அதற்கு 1,00,000 to 2,00,000 பிடிக்கும். இப்போ வீடாக கட்டுறோம் அப்படின்னா ஒரு 5 லட்சம் 10 லட்சம். கொஞ்சம் ஆளுக்கு ஒவ்வொரு ரூபா கட்டுறோம் அப்படின்னா 50 லட்சத்துக்கு மேலே பிடிக்கும். இந்த மாதிரி இவ்வளோ அமௌண்ட்டு பிடிக்கும்போது நம்ம பட்ஜெட்டுக்கு மீறி போடுறது தான் இந்த சொந்த வீடு கனவு. இவ்வளோ அமௌண்ட்டு பிடிக்கிறதுனால வீடு கட்டுறதே ஒரு கனவாகவே போயிடுது. நிறைய பேர் சொல்கிற ஒரு பழமொழி பார்த்தீங்கன்னா, வீடு கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 2 தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக செலவாகிறது. இந்த 2மே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதில்ல. அதில் முக்கியமாக சொந்த வீடு. சொந்த வீடு இருந்தால் தான் பொண்ணே கொடுப்பாங்க, மாப்பிள்ளையே எடுப்பாங்க. அதனால் சொந்த வீடு அப்படிங்கிறது எல்லோருக்குமே ரொம்ப முக்கியமானது. அந்த சொந்த வீடு கனவை எப்படி நிறைவேற வைக்க வேண்டும் அப்படின்னு எல்லாராலுமே நிறைவேற வைக்க முடியும். ஒன்று உழைப்பு இருந்தாலும் இன்னொன்று அதிர்ஷ்டமும் ஒன்று வேண்டும். எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா வீடு தேடி அலையிறாங்க, இன்னமும் கிடைக்க மாட்டேங்குது. எத்தனையோ பேர் நல்ல ஒரு இடம் அமையணும்னு நினைக்கிறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. அதற்கு அதிர்ஷ்டம் ஒன்று வேண்டும். மற்றும் அந்த செவ்வாய் இருக்காங்க பார்த்தீங்களா, செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் நமக்கு நல்லா இருக்கணும். ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா பூமிக்காரகன். அப்போ அந்த செவ்வாய் பகவான் நமக்கு ஆட்சி நல்லா கொடுக்கணும், அவருடைய ஆதிக்கம் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முருகனை சரணாகதி அடையணும். அதாவது முருகன்ட்ட நம்ம சரணடையணும். முருகன்ட்ட போய் நம்ம சரணடைஞ்சோம் அப்படின்னா செவ்வாய் சைலண்ட் ஆயிடுவார். ஸோ அவர் எந்த துன்பமும் நமக்கு கொடுக்க மாட்டார். நமக்கு வேண்டியதை பார்த்தீங்கன்னா அமைத்து கொடுப்பாரு. அதாவது பூமிக்காரகன் அப்படிங்கிறதுனால வீடு மனை மற்றும் கார் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா, அதற்கு எல்லாத்துக்குமே அதிபதி யாருன்னா செவ்வாய் தான். வீடு இடமும் கார் வாகனங்கள் அனைத்துக்குமே பார்த்திங்கன்னா சொந்தக்காரரே செவ்வாய் பகவான் தான். அவருடைய அனுமதி இருந்தால் தான் இந்த 3ம் நமக்கு சிறப்பாக அமையும். அந்த அனுமதி நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம் நன்றாக இருக்கின்றது அப்படின்னு நம்ம நினைத்த உடனே வீடு கட்டிடலாம். நம்ம நினைத்த உடனே இடமும் நமக்கு சரியாக அமைந்துடும். இது கொஞ்சம் மோசமாக இருக்கின்றது, நீச்சமாக இருக்கின்றது அப்படின்னு அதில் ஒரு போராட்டமாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம முருகனை வழிபாடு செய்யும்போது அது நமக்கு சரியாயிடும். எப்படி முருகனை வழிபாடு செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்று தான் முருகனை வழிபாடு செய்யணும். சொந்த வீடு அப்படின்னாலே செவ்வாய்க்கிழமை வழிபாடு தான். ஏன்னா செவ்வாய்க்கிழமை தான் செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள். செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்யலாம், அல்லது செவ்வாய்க்கிழமை முழுவதுமே நமக்கு எந்த நேரம் நமக்கு தோதுப்படுதோ அந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம். இப்போ செவ்வாய்க்கிழமை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நீங்கள் 9 வாரம் 9 செவ்வாய்க்கிழமை 9 வார கணக்கு வைத்து நீங்கள் 9 செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா 9 செவ்வாய்க்கிழமைக்குள்ளேயே உங்களுக்கு நிச்சயமாக வீடு கட்டுவதற்கான அமைப்புகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அமையும். என்ன பண்ண வேணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். 6 மணிக்கு செவ்வாய் ஹோரை ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் 5:45க்காவது நீங்கள் எழுந்திரிச்சிடணும். எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நீங்கள் முருகப்பெருமானுக்கு தீபத்தை ஏற்றி வைத்து, ஒரே ஒரு தீபம் ஏற்றினா கூட போதும். தீபத்தை ஏற்றி வைத்துட்டு பூக்களால் அலங்காரம் செய்துட்டு ஒரு டம்ளர் பால் மற்றும் நெய்வேத்தியம் வைத்துட்டு முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கோங்க. சொந்த வீடு வேண்டும் அப்படிங்கிறத வேண்டிட்டு, எனக்கு எப்படியாவது இந்த வேண்டுதல் நிறைவேறணும், 9 வாரம் நான் உங்களுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறேன்னு வேண்டிட்டு நீங்கள் விரதம் தொடங்க ஆரம்பிச்சிடுங்க. காலையில் பால் பழங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அல்லது நீங்கள் இட்லி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப பட்டினியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு நீங்கள் அரை வயிறு மட்டும் சாப்பிட்டா போதும். இந்த மாதிரி நீங்கள் விரதம் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இல்லை என்னால் பட்டினியாக இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இருக்கலாம். ஏதாவது ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கலாம். ஒன்று காலை சாப்பிடாமல் இருக்கலாம், அல்லது மதியம் சாப்பிடாமல் இருக்கலாம். மாலை 6 மணிக்கு மேலே எப்பயும் போல் நம்ம முருகனுக்கு பூஜை செய்துட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம்.
முருகனுக்கு சொந்த வீடு வேண்டும் அப்படின்ட்டு வெற்றிலை தீபம் ஏற்றலாம். அல்லது ஒரு செங்கல் வைத்து 9 வாரம் நீங்கள் பூஜை செய்யலாம். இப்போ வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா 6 வெற்றிலை எடுத்துக்கொண்டு நடுவில் ஒரு அகல் விளக்கு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 6 அகல் விளக்கும் வைக்கலாம். 6 அகல் தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு மந்திரங்கள் சொல்லி அல்லது கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல் அல்லது 108 போற்றிகள் சொல்லி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். இதே போல் 9 செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்ய வேண்டும். இதில் நடுவில் ஏதாவது ஒரு செவ்வாய் நமக்கு மிஸ் ஆகும். அதாவது பீரியட்ஸ் இந்த மாதிரி வரும். அப்படி வரும்போது அந்த வாரத்தை மட்டும் விட்டுட்டு அடுத்த வாரத்தை நீங்கள் சேர்த்து கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ 2 வாரம் நீங்கள் பூஜை செய்திருக்கிறீங்க. 3வது செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு பீரியட்ஸ் டேட்டு வந்துடுச்சு அப்படின்னா அந்த செவ்வாயில் செய்ய முடியாது இல்லையா? அதற்கடுத்த செவ்வாயில் செய்யும்போது 3வது செவ்வாயை கணக்கு பண்ணிக்கோங்க. அந்த வாரத்தை நீங்கள் விட்டுறணும். பூஜை செய்கிறத மட்டும் தான் நீங்கள் கணக்கு பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து நான் விரதம் இருக்கிறேன், பூஜை தானே செய்யக்கூடாது, அந்த பீரியட்ஸ் டேட்டில் வந்து நான் விரதம் மட்டும் இருந்துக்கிறேன் அப்படிங்கிறத நான் சேர்த்து கணக்கு பண்ணலாமான்னு நீங்கள் கேட்பீங்க. கணக்கு பண்ண வேணாம். நீங்கள் விரதம் இருக்குன்னா இருக்கலாமே தவிர பூஜை 9 வாரம் நீங்கள் கணக்கு பண்ணுங்கள். 9 வாரம் வந்து விரதம் இருந்து பூஜை செய்ய வேண்டும். 9 செவ்வாயும் நீங்கள் பூஜை கட்டாயமாக செய்ய வேண்டும். அதனால் பூஜையை மட்டும் கணக்கு பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ 2 வாரத்தில் நீங்கள் வந்து பூஜை செய்துட்டு 3வது வாரம் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வார செவ்வாய் விட்டுட்டு அடுத்த வாரம் செவ்வாய் பண்ணும்போது இது 3வது செவ்வாய். வேறு 6, 7 செவ்வாய் நீங்கள் முடிச்சிருவீங்க. அதற்கப்புறம் ஒரு பீரியட்ஸ் டேட் வரும். இப்போ 7 செவ்வாய் முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா 8வது செவ்வாயில் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த செவ்வாயை விட்டுட்டு அதற்கடுத்த செவ்வாயில் நீங்கள் பூஜை செய்யும்போது 8வது செவ்வாய் அப்படிங்கிறத கணக்கு பண்ணிக்கோங்க. 9 செவ்வாயில் நீங்கள் விரதமும் இருந்திருக்கணும், பூஜையை செய்திருக்கணும். அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமாக 9 வாரத்தில், அதாவது நீங்கள் பூஜை செஞ்ச 9 வாரத்தில் முருகர் உங்களுக்கு ஏதாவது அதிசயம் நிச்சயமாக செய்வார். சொந்த வீடு உங்களுக்கு கட்டாயமாக ரெடியாகும். நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க. பூஜை செய்ய வேண்டிய நேரம் வந்து காலை 6 to 7, மாலை 6 மணிலேருந்து செவ்வாய் காலையில் செய்ய நினச்சிங்கன்னா 8 to 9 செய்து கொள்ளலாம். காலை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் செவ்வாய்க்கிழமை செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம். 2 வேளையும் பூஜை செய்ய வேண்டுமா அப்படின்னா நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா காலையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மாலை நேரம் பூஜை செய்துட்டு முடிக்கணும். அப்படின்னா தான் விரதம் முறைக்கு சரியாக இருக்கும். பூஜை மட்டும் செய்கிறீங்க அப்படின்னா காலை அல்லது மாலை 2 வேளையில் ஏதாவது ஒரு வேலை மட்டும் நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்கள் 9 வாரம் மட்டும் செஞ்சு பாருங்கள். 9வது வாரத்துக்குள்ளே நடக்கும் அதிசயத்தை பாருங்கள். உங்களால் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு முருகர் அதிசயம் செய்திருப்பார். அதே போல் இந்த விரதம் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களால் முடிந்தால் மட்டும் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முருகன் கோவில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா விரதத்தை நிறைவு செய்துட்டு அல்லது காலை 10 மணிக்கு கூட நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். அந்த செவ்வாயில் காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு வேளை கோயிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். முடிந்தால் சொல்கிறேன், முடியாதவர்கள் ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டில் இருந்தே நீங்கள் வழிபாடு செஞ்சால் போதும். பக்கத்தில் இருக்குது அப்படின்னா விரதம் இருந்தும் வீட்டிலையும் வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை அன்று கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. கோவிலுக்கு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் போயிட்டு வாங்க. காலையும் போகலாம், சாயங்காலம் போகலாம். எந்த நேரத்தில் முடியுதோ அந்த நேரத்தில் போயிட்டு வாங்க. நம்பிக்கையுடன் இருங்க. முருகன் நமக்கு செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேன், முருகன் கைவிட மாட்டார். எவ்வளோ சோதனைகள் கொடுத்தாலும் அவர் கைவிடவே மாட்டார். நீங்கள் என்ன பூஜை எதற்காக செய்கிறீங்களோ அதை கட்டாயமாக அவர் உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பார். கொஞ்சம் தாமதம் கூட ஆகலாம், ஆனால் கட்டாயமாக அதிசயம் செய்வார். நமக்கு நம்பிக்கைன்னு இருங்க. முருகன் கைவிடவே மாட்டார். பல இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதில் காப்பாற்றி கொடுத்து கொண்டே தான் இருப்பார் முருகர். முருகர் பக்தர்களுக்கு எல்லாருக்குமே இந்த உணர்வு இருக்கும். எத்தனை சூழ்நிலை நமக்கு மோசமான சூழ்நிலை, மோசமான தலையெழுத்தாக இருந்தாலும் நம்ம நம்பிக்கையுடன் இருக்கும்போது அவர் சரி செய்வதற்காக அவர் முயற்சி எடுத்து நமக்கு சரி செய்து கொடுப்பார். முருகர் பக்தர்கள் நிச்சயமாக இதெல்லாம் உணர்ந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு யாராவது மூலமாக அந்த உதவி வந்து கொண்டே தான் இருக்கும். அல்லது நம்மளாலே ஏதாவது ஒரு முயற்சி செய்து அதை நம்ம சரி செய்திருப்போம். இதே போல் பல முறை பார்த்திங்கன்னா பல பேருக்கு இது நடந்திருக்கும். கட்டாயமாக எல்லாராலையும் உணர முடியும். முருகன் வந்து கைவிடவே மாட்டார். நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க. இந்த சொந்த வீடு வேணும் அப்படிங்கிற வைராக்கியத்துடன் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா சின்ன வீடாக இருந்தாலும் சொந்தமாக இருக்கிறதுல தான் நமக்கு ஒரு நிம்மதியே கிடைக்கும். வாடகை வீட்டில் இருக்கிற அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் வந்து நீங்கள் காலை வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து கடவுளை முழு நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க. அதற்கான முயற்சிகளும் நீங்கள் எடுங்க. இப்போ சொந்த வீடு கட்டணும், நம்ம பூஜை மட்டும் செய்தால் மட்டும் பத்தாது. அதற்கான பணமும் சம்பாத்தியமும் நம்ம அதிகரித்து கொண்டே இருக்கணும். அதிகரித்து கொண்டு இருக்கும்போது தான் நமக்கு வந்து பண வரவு வரும். ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறப்போ நம்ம ஓரளவு வந்து அமௌண்ட்
அமௌண்ட் கையிலையும் வச்சுருக்கணும். அதே போல் நல்லா சம்பாதிக்க செய்யணும், சிக்கனமாக செலவு செய்யணும். செய்து நம்மளுடைய குறிக்கோளை வந்து நம்ம நிறைவேற்ற வேண்டும். இறைவன் அருளால் நமக்கு எல்லாமே நிறைவேறும். நம்பிக்கையுடன் இருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.